Studying of the scriptures. வேதத்தை வாசிப்பது. 1 தீமோத்தி 4 அதிகாரம் 13 வசனத்துல பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறார், நான் வரும் வரைக்கும் உன்னுடைய நேரத்தை நீ வேதம் வாசிக்கிறதுலே நீ செலவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பார்க்கும்போது தீமோத்திக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக பவுல் எழுதுகிற காரியம் என்ன அப்படின்பொழுது அதிகமாக உன்னுடைய நேரத்தை நீ வேதம் வாசிக்கிறதுல நீ செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாளையில் கூட நம்ம பார்க்கும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து வெறும் பைபிளை படிப்பேன், மற்ற எந்த புக்ஸும் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன், ஒரு பைபிள் ஸ்டடி கைடை நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன், கமெண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ரூட் மீனிங்ஸை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம நிச்சயமாகவே அந்த காரியங்களை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டும். நம்மிடத்துல தேவன் பேசுகிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் அநேக வேத போதகர்களை வரம் பெற்றவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு வரத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்து வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்லும் பொழுது நமக்கு அதிக அளவில் நம்ம டீப்பாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஸோ எந்த ரீதியிலும் நாம் வந்து அதை தவறிவிடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஊழியக்காரர்களை அவங்களுடைய அனுபவங்களை வார்த்தையின் ரீதியாகவோ அல்லது புஸ்தக ரீதியாகவோ நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வார்த்தையில் பலன் பெறுகிறவர்களாக இருப்போம். God bless you.